வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பெயர்ச்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பெயர்ச்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும், சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். துளாராசி, இந்த துளாராசிக்காரர்கள் ஒரு தைரியமான ஆட்கள். இதில் வந்து என்னன்னாக்கா, இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனோட பயிற்சி இந்த சித்திரை மாதத்தில், இந்த தமிழ் மாதத்தில் இந்த துளாராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், சனியோடு சேர்ந்து இருந்தார். நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, வேலையும் ஒரு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்போ தொழில் இது மாதிரி எதனா ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதத்தில்? இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தைரியம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசிநாதன் சுக்கிர பகவான் வேற, ஒரு சந்தோஷமாக இந்த லைஃப் லீட் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த சுக்கிர பகவான் தான் அஷ்டமாதிபதிங்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் போகிறோம். மற்றபடி இப்போ சனி பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்ந்துருந்தார். எங்கள் பகை ருண ரோகம்ங்கிற 6ஆம் இடம். ஆமாம், 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உபஜய ஸ்தானங்களில் ஒன்று. அப்போ இவங்களுக்கு வந்து வெற்றி மேலே வெற்றி கிடைச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. ஏன் அப்படின்னா சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்துருந்தாங்க. 2 பேரும் சேரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் நம்ம நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. ஏன்னா பகை ருணம் ரோகம்னாலே, ருணம்னாலே கடன், அதனால் கடன் சுமை நிறைய, ரோகம்னாலே வியாதி. ஸோ வியாதி நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கு, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஒரு ஏதோ டைலமா, குழப்பம், ஏகப்பட்ட குழப்பம் அப்படியே போயிட்டு இருந்தது. சரி, இப்போ இந்த சூரிய பகவான் சனி பகவானை விட்டு விலகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2 பேருமே இப்போ தனித்துவமாக இயங்க போகிறாங்க. சனி பகவான் சூரியனும் சேர்ந்து இருந்தது, 2 பேருமே லாக் ஆகிட்டாங்க. என்ன, இவங்க 2 பேரும் பிரிகிறது என்னென்னா, இவங்க ஸ்ட்ராங் ஆகிறார் சனி பகவான், அதேமாரி சூரிய பகவானும் ஸ்ட்ராங் ஆகிறார். ஏன்னா அங்கே தான் உச்சம், 7ஆம் இடம். என்ன சாதாரணமாக அதுக்கு தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே வந்து வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றமே கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். ஸோ குழந்தை பாக்கியம், பூமி, மனை, வாகனம் இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒரு வாகனம் கிடைச்சிடும். ஏன்னா வாகனம்ங்கிறது இப்போ எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக போயிடுது. என்ன, ஒரு வீடு வாங்குறது, ஒரு மனை வாங்குறதுலாம் ஒரு வாழ்க்கை துணை வந்தோடனே உங்களுக்கு ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இப்போ இந்த சூரியன் உச்சமடைகிறார் எங்கள் 7ஆம் பாவத்தில். சரி, 7ஆம் பாவத்தில் உச்சமடைகிறவர் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை அவங்களுக்கு ஏற்பட்டுரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண ரீதியாக. ஆமாம். அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். எப்படின்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இருக்காங்க, மாமன் மச்சான், அவங்கெல்லாம் இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மாற்றம் இந்த சூரிய பகவான் வந்தோடனே கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்க போகிற 7ஆம் பார்வையாக இவங்க ஜென்மராசியை பார்ப்பார் சூரிய பகவான். ஆனால் அதே சமயம் குருவும் பார்த்துட்டு இருக்கார். ஸோ இந்த சூரியனோட உஷ்டம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா குருவோட பார்வைக்கு அவ்வளோ பலம், குருவுக்கு ஸ்தான பலம் விட பார்வை பலம் அவ்வளோ பலம். அப்போ குருவோட பார்வை அங்கே விழும்போது கண்டிப்பாக சூரியனோட இது குறையும், தாக்கம். என்ன, ஏன்னா இவங்க ராசியில் தான் சூரியன் வந்து நீச்சமடைகிறார். என்ன, ஸோ அந்த என்னதான் நீச்சமடைந்த கிரகம் உச்சமானா கூட குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குங்க இந்த மாதத்தில். அதாவது டபுள் வருமானம், ஆமாம், இல்லை இரட்டை அதிர்ஷ்டம், ஆமாம். ஏதோ ஒரு வகையில் திருமணத்துக்கு உண்டான சொல்லிட்டீங்க. இப்போ திருமணங்கிறது கலத்திர பாவத்தில் உட்காரும்போது திருமணம் நடந்துடும், திருமண வாழ்க்கை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு.
ஒரு சிலருக்கு வந்து உடல்நல பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஆமாம். ஒன்று இவங்களுக்கு இல்லைன்னா கூட வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு அது இதுன்னு ஏதோ டாக்டர்கிட்ட போகாமல் இருக்க மாட்டாங்க, மருந்து சாப்பிடாம இருக்க மாட்டாங்க, வீட்டில் யாராவது ஒருத்தர். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் பார்க்கலாமா? அதாவது மருத்துவ செலவு குறையுமா? கண்டிப்பாக குறையுங்க. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ தாங்க ஒரு நல்ல டைமே. என்ன அதுவும் இப்போ இந்த வருடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்ம இந்த பராபவ வருஷத்துக்கு கூட சொல்லியிருக்கேன், அற்புதமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இப்போ பட்ட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிரும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக கண்டிப்பாக ஒரு மாற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். எதுக்காக அப்படின்னா சூரியன் 7ஆம் இடத்துல அந்த இவங்களுக்கு வந்து லாபாதிபதி. இந்த லாபாதிபதி உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் எங்கள் 7ஆம் பாவத்தில். ஸோ இவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக, நண்பர்கள்னால் யார், உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா சக நண்பர்கள் அப்படிங்கிறது கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும், உற்சாகம். அப்போ இவங்க வேலையை நல்லபடியாக பண்ணுவாங்க. அதேமாதிரி தொழிலில் கூட்டாளிகள் தான். அப்போ பங்குதாரர்கள் இவங்கக்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் எப்போவுமே கவர்ச்சிகரமாக பேசி சாய்ச்சிப்பாங்க. அந்த வகையில் இவங்க கூட்டாளிகளோட நெருக்கமாக பழகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ தொழில் ரீதியாக இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் நல்லபடியாக இருக்கும். முதலீடு பண்ணலாமா இந்த மாதத்தில்? ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த எய்ம் இருக்குது. எப்போ முதலீடு பண்ணக்கூடிய டைம் அது? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா லாபஸ்தானாதிபதின்றதுனால. ஆமாம், லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம். குரு இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க குரு வந்து பகை கிரகம், ஏன்னா இவங்க சுக்கிரன் அப்படின்னு. சுக்கிரன் இதுவும் குருவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லை சொல்லுங்க. அப்போ கிரக யுத்தம் நடந்துட்டு இருக்கா? இல்லை. எதனால இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்ப பிரியர். இந்த ஜீவராசிகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இனப்பெருக்கம் எல்லாமே வந்து சுக்கிரனோட இதில் தான் நடக்கிறது. அதுக்கு தான் சுக்கிலம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ குரு பார்த்தீங்கன்னா பேரின்ப பிரியன். எப்படின்னா ஒரு இதெல்லாம் வாழ்க்கை இல்லைப்பா, இதெல்லாம் மேலே ஞானம் அப்படின்னு தாண்டி ஒன்று இருக்கு, அதுதான், இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. கரெக்டு தானே? இதெல்லாம் வந்து மாயை. இது ராகுவோட அது கேதுவோட அப்போ அதுக்காக தான் இந்த பகைன்னு வச்சாங்க. மற்றபடி அப்போ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு எந்த இடத்துல இருந்தாலுமே வேலை செய்யாதா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஸ்தான பலம், பார்வை பலம் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். தசாபுக்தி நீங்கள் சொல்ல மாதிரி அது வந்து ஒவ்வொருத்தரோட உடல் ஆரோக்கியம், அது அந்த அவங்களோட லக்னம் அதை பற்றி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த தசாபுக்தி அது விட்டுருங்க. இப்போ வந்து கோச்சாரம் அப்படிங்கும்போது குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், ரொம்ப விசேஷம். ஸோ சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கார், ரொம்ப அற்புதமான அதேமாதிரி குரு ரொம்ப ராகு தான் 5ஆம் இடத்துல இருக்கார். கவலைப்பட வேண்டாம், குழந்தை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் குரு பார்த்துட்டு இருக்கார், சரி. ஆனால் கேது லாபஸ்தானத்தில் இருக்கார், 11ஆம் பாவத்தில், ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருப்பார். ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய முதலீடு புகுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். அதேமாரி ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சா அதுக்கெல்லாம் பிளானிங் இருந்து தான் வாங்கலாம். நான் சொல்கிறேங்கிறதுக்காக கடனை வாங்கிடக்கூடாது. ஏன்னா கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேங்க் லோன்லாம் ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் பார்த்து இறங்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்ம இறங்கலாமா அப்படின்னா தாராளமாக இறங்கலாம், வாங்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. போன மாதம் ஃபுல்லாகவே 4ஆம் அதிபதியோட தான் இருந்தார், சனியோட. இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேர் கொடுத்துருக்கு. இன்னொன்று இருந்தவங்களுக்கு எக்ஸ்டன் ஆகிருக்கு. ஆனால் அதை விட்டு இப்போ வெளியே வரும்போது 7ஆம் இடத்துக்கு வரார் இல்லையா லாபஸ்தானாதிபதி, இடம் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியுமா? 4-5 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி இருந்ததுன்னா, சூரியன் அங்கே உட்காந்துருந்தார். ஸோ அதை முடக்கிட்டு இருந்தார். எப்படின்னா இது பண்ணலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா, விற்கலாமா என்னங்கிறது தெரியாமையே முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க தனித்துவமாக இயங்க போகிறதுனால தாராளமாக இவங்க வந்து அந்த வீடு வாங்கிறது இது எல்லாத்துலேயும் முயற்சிகளில் இறங்கலாம். பரிகாரம் இந்த துளாராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பரிகாரம். துலாம் ராசி அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஃபினான்ஷியலி இவங்க ரொம்ப ட்ரபிளில் இருக்காங்க. கடன், ஏகப்பட்ட கடன் நிறையா பேருக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கிறாங்க இப்படி. அப்போ மகாலட்சுமியை வழிபாடு பண்ணும்போதே இவங்களுக்கு இந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நம்ம வாங்குறது லட்சக்கணக்கில், உடனே தீரணும்னா கஷ்டம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாதிரி சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா லாபாதிபதி எந்த இடத்துல உட்காந்தாலும் லாபாதிபதி அவர். அப்போ லாபாதிபதி இவங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டாலே போதும்.
இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நல்லது பண்ணுவார். 7ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய சூரிய பகவானும் அற்புதம் பண்ணுவார். குருவும் அற்புதமாக இருக்கார். ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த நெய் தீபம் போட்டாலே போகிறோம், அற்புதமான முன்னேற்றம் கண்டிப்பாக. உச்சமடைந்த சூரிய பகவான் அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.